ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் அவியல் தான் பண்ண போறோம். இந்த கத்திரிக்காய் அவியலை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அது பண்றதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய் வந்து காரம் கம்மியா இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்புல குக்கர் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலை, ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல கத்திரிக்காவையும் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன். அந்த கத்திரிக்காவையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமா கெட்டியாயிரும். அதனால எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர்ல மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். ஒரு 3 விசில்ல நல்லா காயெல்லாமே வெந்து சூப்பரா கத்திரிக்காய் அவியல் ரெடி ஆயிருச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதா. இந்த கத்திரிக்காய் அவியலை நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் அவியல் சாதத்துல ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.